அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு தலைவிதி மாறும் நேரமாக 14/1/2024 முதல் 20/1/2024 வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது தை பிறந்தால் வழி பிறக்கும் நல்ல செய்தி கிடைக்கும் நேரமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் எந்தெந்த விஷயங்களில் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது 3 கிரகநிலைகள்ல மாறுதல் ஏற்படுகிறது. அதிலும் குறிப்பாக சுக்கிரன் ஜென்ம ராசிக்குள் நுழைகிறார். ஜென்ம ராசியை விட்டு சூரியன் விலகுகிறாருங்க. 15ஆம் தேதி முதல் சூரியன் ஜென்ம ராசியை விட்டு 2ஆம் இடமாகிய குடும்பஸ்தானம் தனஸ்தானத்திற்கு வருகிறார். 19ஆம் தேதி முதல் சுக்கிரன் விரயஸ்தானத்தில் இருந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசிக்குள் நுழைகிறாருங்க. சந்திரனை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் 3, 4, 5 ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க. இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாறுதல் என்பது தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்லதொரு மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. அதிலும் குறிப்பாக சந்திரன் 3ஆம் இடமாகிய சகாயஸ்தானத்தில் 13ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் 16லிருந்து 18 வரை 4லும் 18லிருந்து 20 வரை 5லும் சஞ்சரிக்க போகிறாருங்க. சந்திரன் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறார். இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த வாரத்தின் இறுதியில் ராசியின் அதிபதியுடன் பஞ்சமஸ்தானத்தில் வீற்றிருக்க போகிறாருங்க சந்திரன். எனவே குடும்ப ரீதியாக பல்வேறு விதமான சிரமங்கள் விலகுகிறது. பஞ்சமஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறக்கூடிய தருணத்துல நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றி நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. இதன் காரணமாக அனைத்து விதமான பணிகளிலும் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்க போகிறது. ஏனென்றால் இந்த தருணத்தில் அதீத பலத்துடன் 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ராசியின் அதிபதியான குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். அவருடைய சுப பார்வை அதீதமாக ஜென்ம ராசிக்கு மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது. பல்வேறு விதமான காரிய தடைகளை விலக்கி நல்ல முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாற்றுகிறது. எனவே குடும்பத்தில் சந்திக்கக்கூடிய பல்வேறு விதமான பண ரீதியான பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படும். குழந்தை பாக்கியம், திருமணம் உள்ளிட்ட பல விசேஷ தருணங்கள் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அலைச்சல் குறையும், ஆரோக்கியம் அதிகரிக்கும். மட்டுமல்லாமல் அனைத்து விதமான காரியங்களிலும் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க ராசியின் அதிபதியான குரு. அவருடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய சந்திரன் உள்ளிட்ட பல கிரகநிலைகள் அதீதமான நன்மை கொடுப்பதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நவகிரகங்களிலே வலிமை வாய்ந்த குரு வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கும் போது சனியும் சாதகமாக சஞ்சரிப்பதுதான் தனுசு ராசிக்காரர்களுக்கு இரட்டிப்பு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சனி மிக வலுவாக சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தில் 7.5 சனி முழுமையாக நிவர்த்தி அடைந்த பலனை கொடுப்பதால் பல காரிய தடைகள் விலகுகிறது. உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய பல சலுகைகள் கிடைக்கும். நிச்சயமாக மாற்றத்திற்கு உட்பட்ட ஒரு தருணமாக தான் அமைய போகிறது இந்த வாரம் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சனி உறுதிப்படுத்துகிறாருங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு தசாபதிகள் வலுவாக இருந்தால் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, பல சலுகைகள் அதிரடியாக கிடைப்பது உறுதி என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. தொழில்துறை, வியாபாரத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் மிகவும் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அபிவிருத்தி காணக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைகிறது. எனவே இந்த தருணத்தில் புதிய திட்டங்களை மிக சிறப்பாக செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் தனுசு ராசிக்காரர்களுக்கு கனகச்சிதமாக கிடைக்கும். எனவே அனைத்து விதமான காரிய தடைகளும் விலகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. புதிய ஆர்டர்கள் நிறைந்து கிடைக்குங்க. ஏற்றுமதி இறக்குமதி துறையில் எதிர்பார்த்ததை விட இரட்டிப்பு லாபமும் முன்னேற்றமும் நிறைந்து பெறக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. பழைய கடன்களை அடைத்து மகிழ்ச்சி பிறக்கக்கூடிய இனிமையான தருணமாக மாறுவதற்கான வாய்ப்பை சனி உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. ராசியின் அதிபதியான குரு மற்றும் சனி 2 கிரகநிலைகளும் வலுவாக சஞ்சரிப்பது தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு இனிமையான தருணமாக நிச்சயமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. இந்த தருணத்தில் ராகு கேதுவின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது ராகு சுகஸ்தானத்திலும் மோட்சக்காரகரான கேது ஜீவனஸ்தானத்திலும் அமர்ந்திருப்பதால் உத்தியோக ரீதியாக எதிர்பாராத பல அதிரடியான திருப்பங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. சில நேரங்களில் அலைச்சல் அதிகரித்தாலும் அதற்கான ஆதாயம் கிடைப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க. சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு சுப நிகழ்வுகளை திட்டமிடும் போது சற்று விழிப்புணர்வுடன்
இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாது ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்பதை நிழல் கிரகமும் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ராகு உறுதிப்படுத்துகிறாருங்க. ராகுவின் அமைப்பு காரணமாக சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். 19ஆம் தேதியிலிருந்து ஜென்ம ராசிக்குள் சுக்கிரன் நுழைகிறாருங்க. ஜென்ம ராசிக்குள் சுக்கிரன் வருவது ஒரு விதமான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. விரயஸ்தானமாகிய 12இல் இருப்பதை விட ஜென்ம ராசியில் அவர் அமர்ந்திருப்பதால் சில நன்மைகள் நிறைந்து கிடைக்குங்க. புதிய வாய்ப்புகள் அதிக முயற்சியின்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு விதமான புதிய வாய்ப்புகள் மிகுந்து கிடைக்கும். இந்த தருணத்தில் ஒரு சிலருக்கு கலைத்துறை ரீதியாக வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது. பல புதிய பணிகளை தொடர்ந்து முயற்சி செய்யலாங்க. அவை அனைத்திலும் மிகப்பெரிய அளவில் லாபம் கிட்டுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் உள்ள தருணமாக பார்க்கப்படுகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் ஜென்மராசிக்கு வந்திருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு மிகப்பெரிய அளவில் சாதகமான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு அதிகரிக்கும். ஆனால் அதே சமயம் ஜென்ம ராசியில் செவ்வாய் வீற்றிருக்கிறார். எனவே கூடுதல் கவனம் தேவை. விவசாயம் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் மெத்தனம் காட்ட வேண்டாம். கடின உழைப்பை செயல்படுத்தினாலும் அதற்கேற்ற ஆதாயம் கிடைக்கவில்லையே என்று வருத்தப்படுவது அதை தவிர்க்க வேண்டும் என்றால் இந்த தருணத்தில் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என்பதை ஜென்மராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க. சில விரய செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் அவற்றை கட்டுப்படுத்த இயலாத ஒரு தருணமாக தான் அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். இருந்தாலும் நல்ல செய்தி கிடைக்கும் நேரமாக கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை. எவ்வளவுதான் விரய செலவுகள் அதிகரித்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு பொருளாதார ரீதியான வகையில் நல்லதொரு மாற்றம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய 2 கிரக நிலைகளின் அமைப்பில் குரு மிகவும் சாதகமாக இருக்கிறார். சுக்கிரன் ஜென்மராசிக்கு வந்திருப்பது சில நேரங்களில் அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே பெண்மணிகள் மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில் பல நல்ல விஷயங்கள் சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த வாரத்தில் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. மேலும் வித்யாக்காரரும் அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் ஜென்ம ராசியில் வீற்றிருக்கிறாருங்க. எனவே உணர்ச்சி வசப்பட வேண்டாம். நிதானத்துடனும் பொறுமையுடனும் செல்ல வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பதட்டப்பட வேண்டாங்க. பொறுமையுடன் செயல்படுவதால் அனைத்து காரியங்களிலும் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கும். சூரியனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஜென்ம ராசியை விட்டு விலகி இருப்பது நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இதுவரை சந்தித்து வந்த அலைச்சல்கள் சிரமங்கள் சற்று குறைவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. உடல்நல ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சூரியன் உறுதிப்படுத்துகிறார். இப்படி கிரகநிலைகளின் அமைப்பிருக்க மேலும் நன்மை நிறைந்த வாரமாக இந்த வாரத்தை மாற்றிக்கொள்ள பொங்கல் பண்டிகையை உற்றார் உறவினர்களுடன் இணைந்து கொண்டாடுங்கள். உங்களுடைய மகிழ்ச்சியை மற்றவர்களிடம் பகிருங்கள். அப்போது நிச்சயமாக நல்ல பலன் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாகும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நல்ல பலன் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்.